ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நான் டெக்னிக்கல் சைடுல இருந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். என்னதான் நீங்க டெக்னிக்கல் சைடு நீங்க எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும், நர்சிங்கா இருந்தாலும் சரி, பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்துட்டு படிச்சிருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கல் அப்படின்னு மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், இந்த மாதிரி நான் டெக்னிக்கல்னு ஒரு 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க என்னதான் டெக்னிக்கல் சைடுல, அதாவது நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் சப்ஜெக்ட்ல வெல் வேர்ஸ்டா, நல்ல டேலண்டடா, நல்ல ஃபுல் மார்க் எடுத்தாலும் கூட நான் டெக்னிக்கல் சைடுல நீங்க மார்க் கவர் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு 50-60% மேல கவர் பண்ணல அப்படின்னா உங்களோட ஓவரால் மெரிட் லிஸ்ட்ல அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட செலக்ஷன் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அளவுக்கு நீங்க டெக்னிக்கல் சைடுல நீங்க கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நான் டெக்னிக்கல் சைட்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் டெக்னிக்கல் சைட்ல இருந்து போடுங்க அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோவை நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடலாமா வேடாமா அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்காக கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் சைடு நர்சிங் சப்ஜெக்ட்னா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டெக்னிக்கல்னு போறப்ப அதுல கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும், அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இது கொஞ்சம் டைம் கன்சூமிங்காவும் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்றீங்க, எவ்வளவு பேர் பாக்குறாங்க, எவ்வளவு லைக்ஸ் வருது அப்படிங்கறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணலாமா வேணாமாங்கிறத வந்து டிசைட் பண்ணுவேன். சோ இந்த வீடியோவுக்கு அப்புறமா நம்ம அடுத்த வீடியோ நிறைய பேர் சொல்றீங்க, சார் நம்ம திரும்ப 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 படிச்சாலும் கூட எனக்கு வந்து மறந்து மறந்து போகுது, அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம்ல உட்கார்ந்ததுன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு மறந்து போயிடுது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுது, சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இதுக்கான மோட்டிவேஷனல் வீடியோவா, அதாவது எதனால மறந்து போகுது, அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம்ல எதனால மறந்து போகுது, அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அடுத்த வீடியோவா நான் உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோவா போடுறேன். யாராருக்கெல்லாம் அந்த வீடியோ வேணும், யாரெல்லாம் அதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அதை பொறுத்து நான் வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து நான் டெக்னிக்கல் சைடுல மேக்ஸ்ல பெரும்பாலும் இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இத நீங்க வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா நீங்க வந்து மார்க் எடுத்துடலாம். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் தி சீரிஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல கடைசியிலேயோ இடையிலேயோ உங்களுக்கு வந்து கேப் விட்டு அந்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கூட கேட்பாங்க. சோ இது வந்து ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லயுமே வித்தவுட் ஃபெயில், ஒரு எக்ஸாம் இல்லாம எல்லா எக்ஸாம்லயும் தொடர்ந்து இது வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஐயோ இது என்னடா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம வந்து விட்டு வந்துருவோம். இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா இதை வந்து கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு டைம் கன்சூமிங் ஆகும், அதனால நம்ம வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இது நீங்க வந்து ஒரு திரும்ப போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். இதுல வந்து என்ன பெரும்பாலும் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பர் வர மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 6 + 6 12, 12 + 6 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரா ஆட் பண்ணி அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து லாஸ்ட் நம்பரை ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அடிஷன் பண்ணா கூட நமக்கு வந்து வந்துரும். சம்டைம்ஸ் சப்ட்ராக்ஷன்ல கேட்பாங்க, ஒன்னோட ஒண்ணு கழிச்சு போட்டீங்கனாலும் அடுத்த நம்பர் வந்துரும். பெரிய நம்பர்லாம் கொடுக்குறப்ப பெரும்பாலும் ஆட் பண்றதா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் பண்றதா கொடுப்பாங்க. ரொம்ப டைம் கன்சூமிங்கா கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால ஆட் பண்ணி பார்க்கலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்பரை 2ஆல டிவிஷன் பண்ணா இத்தனை வரும், அடுத்த நம்பரை 2ஆல டிவிஷன் பண்ணா அடுத்த நம்பர் வரும். சோ இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட்ல உங்களுக்கு வந்து கேட்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 × 3 3, 3 × 3 9. சோ அந்த மாதிரி நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி அடுத்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னா என்னன்னா லாஜிக்கலா அந்த நம்பர் வந்து மாத்தி போட்டுருப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். சோ அந்த லாஜிக்கை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி நம்பர். சோ ஒரு நம்பரை ஏத்திருப்பாங்க, இன்னொரு நம்பரை குறைச்சிருப்பாங்க, ஒரு நம்பர் ஏத்திருப்பாங்க, இன்னொரு நம்பரை குறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு கொடுத்து வந்து கேட்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ரூட் ஆஃப்ல கொடுத்திருப்பாங்க, ஒரு நம்பரோட ரூட் ஆஃப் கொடுத்திருப்பாங்க, அதே நம்பர் வரும், இன்னொரு நம்பரோட ரூட் ஆஃப் போட்டீங்கனாலும் அதே நம்பர் வரும். சோ ஒவ்வொரு இதுக்கு ரூட் ஆஃப் கொடுத்து அந்த ஆன்சர் கொடுத்து கடைசியில ரூட் ஆஃப் போட்டீங்கன்னா அந்த நம்பர் லாஸ்டோட டிஜிட் வந்து நார்மல் உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி கொடுப்பாங்க, 2 ஸ்கொயர் என்ன, 3 ஸ்கொயர் என்ன, 4 ஸ்கொயர் என்ன, அப்படின்னா
2 கியூப் 3 கியூப் அந்த மாதிரி கொடுத்து கூட உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கேட்பாங்க. பெரும்பாலும் இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து சீரியஸ் ஆஃப் நம்பர் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். சோ ஒரு திருப்பு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 12 18 30 48 அடுத்த நம்பர் என்ன வரும் நல்லா யோசிச்சுக்கோங்க. 6 12 18 30 48 அடுத்த நம்பர் என்ன வரும் இதுதான் क्वेश्चन. அடுத்தது 2 3 12 48 192 அடுத்த நம்பர் என்ன வரும் எப்படி இதுல வந்து என்ன பண்ணனும்னா ஆட் பண்ணி பார்க்கலாம், கழிச்சு பார்க்கலாம், கியூப் போட்டு பார்க்கலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம், டிவிஷன் பண்ணி பார்க்கலாம், லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கலாம், கம்மி பண்ணி அதிகம் பண்ணி பார்க்கலாம். இததான் பெரும்பாலும் பண்ணணும். 48 24 72 36 108 அப்ப கடைசி நம்பர் என்ன 1 4 7 10 13 16 19 சோ அடுத்தது என்ன அஞ்சாவது 10 15 19 22 24 அடுத்த நம்பர் என்ன 6 க்கு 905 576 329 247 சோ இதே மாதிரி நம்பர் எல்லாம் நம்மலாம் கொடுத்திருக்கோம். சோ 7 க்கு வந்து 1 4 9 16 25 தென் 8 க்கு 1 2 8 9 15 16 சோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆன்சர் சொல்லுவோம். சோ ஒரு தடவை நீங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். 6 plus 6 12 12 plus 6 சோ இங்க வந்து பிளஸ் போட்டுட்டே போக வேண்டியதான். 12 plus 6 18 18 plus 12 30 30 plus 18 48 அப்படியே பிளஸ் போட்டுட்டே போனீங்கன்னா சோ 48 plus 30 78 சோ 78 plus 48 இதுக்கு அடுத்த நம்பர் கூட நம்ம வந்து பண்ணலாம். சோ இப்படி தான் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 6 மட்டும் நீங்க வந்து போட்டுக்கணும் அவ்வளவுதான். 6 plus 6 12 6 plus 12 18 18 plus 30 48 48 plus 78 அடுத்த நம்பர் அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். சோ அடுத்தது பாருங்க 3 12 48 192 இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா each by 4 get the next number. So okay. So இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 into 4 3 into 4 நாலால மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. 3 into 4 12 12 into 4 48 48 into 4 192 so 192 into 4 எவ்வளவு வரும்? சோ இதான் ஆன்சர். சோ ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன் 768. சோ இரண்டாவது இதுக்கு 768 தான் இதுக்கு ரைட் ஆன்சர். தேர்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 48 48 டிவிஷன் பை 2 பண்ணோம் அப்படினா 24 வருது. ஓகே 48 டிவிஷன் பை 2 24 இந்த ஆன்சர் வந்துரும். then 48 ஐயும் 24 ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 72 வந்துரும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் வந்துரும் 72. மறுபடியும் என்ன பண்ணனும் அப்படினா 72 டிவிஷன் பை 2 36 அப்ப 36 ஐயும் 72 ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 108 வந்துரும். ஓகே 48 டிவிஷன் பண்ணீங்கன்னா 24 24 ஐயும் இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 72 72 ஐ 2 ஆல அதாவது எவ்ரி உங்களுக்கு வந்து தேர்ட் நம்பரை வந்து டிவிஷன் பண்ணனும். எவ்ரி தேர்ட் நம்பரை வந்து டிவிஷன் பண்ணனும் ரெண்டால. அப்புறம் மத்த எவ்ரி செகண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணனும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ செகண்ட் நம்பரை ஆட் பண்ணிருக்கோம். தேர்ட் நம்பரை ரெண்டால டிவிஷன் பண்ணீங்கன்னா அடுத்த நம்பர் வருது. சோ 48 டிவிஷன் பை 2 24 24 plus 48 72 72 division by 2 is 36 36 plus 72 உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா 108. இப்போ என்ன பண்ணோம் 108 division by 2 அப்படி பண்ணோம் அப்படினா எவ்வளவு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 54 வரும். சோ 54 தான் இதுக்கு வந்து ரைட்டான ஆன்சர். சோ இதுக்கு 54. சோ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணோம். சோ இது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் வந்துரும். என்ன வந்துரும் 108 112 162. சோ இதுக்கு அடுத்த நம்பரை நம்ம அடுத்து பண்ணிக்கிட்டே போலாம். சோ ஒவ்வொரு தேர்ட் நம்பரையும் நம்ம ரெண்டால டிவிஷன் பண்றோம். அடுத்த நம்பரை செகண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணி தேர்ட் நம்பரை கொண்டு வரோம். இதுதான். சோ அடுத்தது இதுல பாருங்க 1 4 7 10 13 16 19 ரொம்ப ஈஸி. பிளஸ் 3. சோ 3 ஆட் பண்ணிருக்காங்க, பிளஸ் 3 பண்ணிருக்காங்க, பிளஸ் 3 பண்ணிருக்காங்க, பிளஸ் 3 பண்ணிருக்காங்க 13, பிளஸ் 3 பண்ணிருக்காங்க 19, பிளஸ் 3 பண்ணிருக்காங்க 19 வந்துருச்சு. பிளஸ் 3 பண்ணீங்க அப்படின்னா 22. சோ நாலாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 தான் உங்களுக்கு வந்து ரைட்டான ஆன்சர். கரெக்ட். அடுத்தது அஞ்சாவது இது பாருங்க பிளஸ் 5 பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 1. சோ 25 தான் கரெக்டான ஆன்சர். 10 பிளஸ் 5 15
15 plus 4 19, 19 plus 3 22, 22 plus 2 24, 24 plus 1 25. So fifth question நமக்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. Sixth question, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 905, then 576, then 325, then வந்து பாத்தீங்கன்னா 247. so 6 க்கு ரைட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா decreasing 82 is the interval. so இதோட இன்டர்வல் பாருங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் ஆக்சுவலி நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 82 வருது. சோ ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள அந்த பேலன்ஸ். சோ 5 இத ரெண்டையும் கழிச்சீங்க அப்படின்னா 905 minus 576 நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 1 செகண்ட். 905 minus 576 ஈக்குவல் பண்ணீங்கன்னா 329 இந்த நம்பர் வந்துருது. அப்போ 576 minus 329, so minus 576 பண்ணீங்க அப்படின்னா 247 வந்துருது. so minus இந்த நம்பரோட இத மைனஸ் பண்ணும்போது அடுத்த நம்பரை மைனஸ் பண்ணிட்டே போகும்போது சோ இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் 82 வந்துருது. அப்ப இந்த நம்பர்ல இருந்து இத வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நம்பர் வந்துரும் 247. சோ அப்படியே நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டே போகணும். ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்கிறதுனால நமக்கு வந்து கழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். என்ன ஃபார்முலா வந்து அப்ளை பண்றது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. 1 4 9 16 25. ஓகே, இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். சோ 1 ஓட ஸ்கொயர் போட்டா 1 into 1 1 தான். சோ எத்தனை தடவை போட்டாலும் 1 1 தான் வரும். 2 க்கு ஸ்கொயர் போட்டீங்கன்னா 4 வரும். 3 க்கு ஸ்கொயர் போட்டீங்கன்னா 3 into 3 9. 4 க்கு ஸ்கொயர் போட்டீங்கன்னா 16. 5 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 25. அடுத்து 6 க்கு ஸ்கொயர் போட்டீங்கன்னா 36. சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 36. சோ இது ஒன்னு இஷ்யூஸ் இல்ல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 2 8 9 15 16. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல வந்து 1 and 6 தான் இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். என்ன பண்ணிருக்காங்க முதல்ல +1 பண்ணிருக்காங்க, then +6 பண்ணிருக்காங்க, then +1 பண்ணிருக்காங்க, then +6 பண்ணிருக்காங்க, then +1 பண்ணிருக்காங்க, then நம்ம என்ன பண்ணனும் +6 பண்ணனும். சோ 22 தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். சோ இந்த மாதிரி வரலாம். சோ இந்த மாதிரி இல்லனா 1 minus 1 1 கொடுத்திருக்கலாம், 2 plus 6 8 னு கொடுத்திருக்கலாம், 8 minus 1 7 னு கொடுக்கலாம், 7 minus so இந்த மாதிரி மைனஸ் கொடுத்து பிளஸ் கொடுத்து மைனஸ் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். சோ இதுல எந்த ஃபார்முலா வேணாலும் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோக்கு ரெடியா இருக்கான்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க so that அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வரும். wish you all the best. Thank you.